நண்பர்களே, இந்த வீடியோவில் சென்னையில் புதிதாக கட்டப்படுகிற கிளாம்பாக்கம் புது பஸ் ஸ்டாண்ட் வந்து மக்களுக்கு பயனுள்ளதா இல்லையா, வேஸ்டா என்பதை பற்றி நாம் இந்த வீடியோவில் விவரமாக பார்க்கலாம். நண்பர்களே, சென்னை வண்டலூர்ல இருந்து உங்களுக்கு வந்து ஒரு 200 மீட்டர்ஸில் இந்த புது பஸ் ஸ்டாண்ட் வந்து வந்துடும். உங்களுக்கு வந்து இந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது. பேஸ்மெண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா பெரிய கார் பார்க்கிங் இருக்குது. இங்கே ஏகப்பட்ட பைக்கு அப்புறம் காரு இதெல்லாம் நிப்பாட்டிக்கலாம். பேஸ்மெண்ட்டில் வந்து நம்ம இதெல்லாம் பார்க் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஃப்ளோர் வரணும். ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரம்மாண்டமான ஒரு பெரிய பஸ் ஸ்டாண்டை வந்து கட்டியிருப்பாங்க. இது வந்து ஆம்னி பஸ்ஸு அப்புறம் வந்து எஸ்சிடிசி பஸ்ஸு இதெல்லாம் போகிறதுக்காக கட்டியிருக்கிறாங்க. இதில் வந்து ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது. பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஏர்போர்ட் மாடலில் வந்து பஸ் ஸ்டாண்ட் வந்து கட்டியிருக்கிறாங்க. என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பெயிண்டிங்ஸ் இருக்கும். பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து 2 நுழைவாயில் இருக்கும். நுழைவாயில் 1, நுழைவாயில் 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 நுழைவாயில் இருக்கும். 1வது நுழைவாயிலில் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் போய்க்கலாம். 2வது நுழைவாயில் வழியாக வந்து நம்ம எஸ்சிடிசி அப்புறம் வந்து டிஎன்எஸ்டிசி அந்த பஸ்ஸு போய்க்கலாம். ஆக்சுவலாக இப்போதைக்கு வந்து டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸ் வந்து ரன் ஆகலை. இந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி, மெடிசின்ஸ் இதெல்லாம் நம்ம வாங்கிக்கலாம். அப்புறம் வந்து தாய்மார்கள் பாலூட்டும் அறை, அதில் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் வந்து மாற்றுத்திறனாளிகள் நடக்கும் இடம், இது வந்து எல்லா ஏரியாவுக்குமே போகிற மாதிரி வந்து பில்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாற்றுத்திறனாளிகள் நடக்கும் இடம், அப்புறம் வந்து லிஃப்ட் ஃபெசிலிட்டி, எஸ்கலேட்டர் ஃபெசிலிட்டி, பேட்ரி கார் இருக்கும். பேட்ரி கார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எம்டிசி பஸ் ஸ்டாண்டில் இருந்து இந்த ஆம்னி பஸ்ஸு அப்புறம் வந்து ஆம்னி பஸ்லேருந்து எம்டிசி பஸ் ஸ்டாண்டு இங்கே போகிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ஒவ்வொரு என்ட்ரி பாயிண்ட்லேயும் உங்களுக்கு வந்து சார்ஜிங் பாயிண்ட் இருக்கும். இது ஃப்ரீயாகவே நம்ம வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து எந்த பஸ் ஸ்டாண்ட்லேயுமே இல்லாத திருநங்கைகள் கழிப்பிடம் வந்து இந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ராலி ஃபெசிலிட்டி, மாற்றுத்திறனாளிகள் வண்டி இதெல்லாம் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. அப்புறம் வந்து செகண்ட் ஃப்ளோர் போனோம்னா நம்ம வந்து எஸ்டில் நம்ம போய்க்கலாம். செகண்ட் ஃப்ளோரில் வந்து உங்களுக்கு வந்து பயணிகள் தங்குமிடம், ஆண் பயணிகள் பெண் பயணிகள் தங்குமிடம் இதெல்லாம் இருக்குது. அப்புறம் வந்து நடத்துனர் ஓட்டுநர் தங்குமிடம் இதெல்லாம் வந்து இருக்குது. இதுவே ரொம்ப நல்ல ஃபெசிலிட்டி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செகண்ட் ஃப்ளோரில் வந்து ஏகப்பட்ட ஷாப்ஸ் இருக்கும். ஆனால் இன்னும் வந்து ஷாப்ஸ்லாம் வரல. எல்லாமே ப்ரப்போஸ்டு ஷாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போர்டு வச்சுருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்டரி கார் மூலமாக வந்து எம்டிசி பஸ் ஸ்டாண்டுக்கு போய்க்கலாம். அங்கேருந்து நம்ம இங்கே வந்துக்கலாம். இது எல்லாமே ஃப்ரீ ஃபெசிலிட்டி தான். இது வந்து ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபெசிலிட்டி. அதில் வந்து ப்ரிஃபரன்சஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாற்றுத்திறனாளிகள், அப்புறம் வந்து வயது முதிர்ந்தவர்கள், அப்புறம் பேரண்ட்ஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போர்டு இருக்கும். கிட்டத்தட்ட அந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து ரொம்பவே பிரம்மாண்டமாக கட்டியிருக்கிறாங்க. பெரிய பெரிய தூண்கள், அப்புறம் வந்து ஆம்னி பஸ்ஸஸ், எஸ்சிடிசி பஸ்ஸஸ் வந்து ரொம்பவே ப்ரிஃபரன்சஸ் கொடுத்து கட்டியிருக்கிறாங்க. நான் சொன்னது மாதிரி இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்து ரொம்பவே மக்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எம்டிசி பஸ்ஸஸ்லேருந்து நம்ம எஸ்சிடிசி வர்றதுக்கு வந்து பேட்டரி கார் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஃபெசிலிட்டி. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து போனோன்னா நம்ம லிஃப்ட்டு, எஸ்கலேட்டர் இந்த ஃபெசிலிட்டிலாம் நம்ம வச்சுருக்கிறாங்க. எம்டிசி பஸ்ஸஸ் டு எஸ்சிடிசி வர்றதுக்கு வந்து உங்களுக்கு அந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து ரொம்பவே வயசானவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் போகும்போது வந்து உங்களுக்கு ஏரியா கண்டுபிடிக்கிறது வந்து சிரமமாக இருக்கும். போக போக பழகிரும் நண்பர்களே. டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் போகும்போது ஹோட்டல், ஏடிஎம் வந்து உள்ளே இல்லை. என்ட்ரன்ஸ்லேருந்து எஸ்சிடிசி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து நடக்கணும். வயசானவங்களுக்கு ரொம்பவே கஷ்டம். பேட்டரி கார் இருக்கிறதுனால ஓகே தான். ரயில்வே ஸ்டேஷன் நியர்பை இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஊரப்பாக்கம் இல்லாட்டி வண்டலூர் ஸ்டேஷனில் இருந்தால் நம்ம வரணும். பார்த்தீங்கன்னா பஸ்ஸு வந்து டைமுக்கு வந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் நண்பர்களே. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் வந்து எம்டிசி பஸ்ஸஸ்க்காக வெயிட் பண்ணேன் நண்பர்களே. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பைக்கு கார் பார்க்கிங்லேருந்து வெளியே போகும்போது கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் போகணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா எம்டிசி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எஸ்சிடிசி பஸ் ஸ்டாண்ட் வர்ற வழியில் வந்து பேம்பர்ஸ் வந்து சில மக்கள் வந்து த்ரோ பண்ணியிருந்தாங்க. இப்போ தான் புதுசாக கட்டியிருக்கிறோம். அதனால் வந்து இந்த மாதிரி பண்ணாமல் இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் நண்பர்களே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பர்கள்.